மின்சார வாகனத்துறையில முன்னணி நிறுவனமா இருக்கக்கூடிய ஓலா எலக்ட்ரிக் தன்னுடைய குழுமத்தின் ஒப்புதலோட 1500 கோடி நிதி திரட்ட தீர்மானிச்சிருக்காங்க. நிறுவனரான பாவிஷ் அகர்வால் தலைமையிலான ஓலா எலக்ட்ரிக் பங்குகள், மாற்றக்கூடிய கடன் பத்திரங்கள், அமெரிக்க டெபாசிட்டரி ரசீதுகள் மற்றும் உலகளாவிய டெபாசிட்டரி ரசீதுகள் ஆகியவற்றின் மூலமா நிதி திரட்ட பல்வேறு வழிகளை ஆராய இருக்கிறதாவும் நிறுவன அறிக்கை ஒன்னு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் திரட்டப்படக்கூடிய நிதி எதுக்காக பயன்படுத்தப்படும் அப்படிங்கறத அந்த நிறுவனம் இப்ப வரைக்கும் வெளியிடாம இருக்காங்க. ரீசெண்டா கூட ஓலா எலக்ட்ரிக் தன்னுடைய ஓலா சக்தி அப்படிங்கிற ஒரு பிராண்டின் கீழே பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அறிமுகப்படுத்தினாங்க. இது அந்த நிறுவனத்தின் 4680 பாரத் செல் தொழில்நுட்பத்தை அடிப்படையா கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சோ ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் சமீபத்துல அதோடைய கிகா ஃபேக்டரியில தயாரிக்கப்படக்கூடிய செல்களுக்கான யூஸ் கேஸ்களை அதிகப்படுத்த ட்ரை பண்ணாங்க. புதிய தயாரிப்பு வரிசை ஓலாவுடைய உள்நாட்டு 4680 பாரத் செல் மூலமா இயக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இதுக்கு எந்த ஒரு கூடுதல் முதலீடும் தேவையில்லை அப்படின்னு ஓலா எலக்ட்ரிக் உடைய நிறுவனரான அகர்வால் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. சோ பேட்டரி ஆற்றல் சேமிப்பு தீர்வுகளுக்கான வருடாந்திர கிகா ஃபேக்டரி நுகர்வு அப்படிங்கிறது 5 கிகாவாட் மணி நேரமா அதிகரிக்கும் அப்படின்னும், அடுத்த 2 வருஷங்கள்ல அதோடைய வாகன நுகர்வை விட அதிகமா இருக்கும் அப்படின்னும் அந்த நிறுவனம் எதிர்பார்க்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த தீர்வுகள் பெரும்பாலும் வணிகத்திலிருந்து நுகர்வோர் தயாரிப்புகளாக நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ ஃபியூச்சர்ல இந்த B2B தயாரிப்புகள் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் மாசத்துல ஓலா எலக்ட்ரிக் வெறும் 12223 யூனிட்டுகள் மட்டுமே வித்திருக்காங்க. இது கடந்த வருஷத்தின் அதே மாத விற்பனை அளவுல பாதியா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த நிறுவனத்துடைய காலாண்டு வருவாய் அப்படிங்கிறது இப்போ 50% கம்மியாகி 828 கோடியா கம்மியாகி இருக்காம். அதே நேரத்தில் நிகர இழப்பு அப்படிங்கிறது 347 கோடியிலிருந்து 428 கோடியா அதிகமாகிருக்கு. சோ மொத்தத்துல விற்பனை சரிவு மற்றும் நட்டம் அதிகரிப்பு காரணமா இந்த ஓலா எலக்ட்ரிக் புதிய முதலீடுகள் மூலமா தன்னுடைய நிதி நிலையை வலுப்படுத்த முயற்சி செஞ்சிருக்காங்க.